ஹாய் காய்ஸ். இந்தியால தங்கத்தோட விலை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. கொரியால தங்கத்தோட விலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக பக்கத்துல இருந்த ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தேன். அங்க போனப்ப கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்ட்ட கேட்டேன். இது 24 கேரட்டா இல்ல 22வான்னு கேட்டேன். இது 24 இல்ல 22வும் இல்ல. இது 18ம் 16 ஈவன் வந்து 14 கூட இங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. நம்ம இந்த மாதிரி வந்து 22, 24 தான் நம்ம இந்தியால யூஸ் பண்ணுவோம். இந்த 18, 14, 16லாம் நான் வந்து கேள்வி கூட பட்டதில்ல. சரி பிரைஸ் எப்படி மேடம் அப்படின்னு கேட்டா, இங்கே கிராம் கணக்குலாம் இல்லம்மா. டிசைனுக்கு ஏத்த மாதிரி தான் பிரைஸ் அப்படின்ட்டாங்க. ஈவன் சில்வருமே வந்து அப்படி தான் வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன், சில்வருமே வந்துட்டு கிராம் கணக்குல கிடைக்காதா அப்படி கேட்டேன். இங்கே கொரியால வந்து மேக்ஸிமம் எந்த கடையிலயுமே வந்துட்டு கிராம் கணக்குலாம் நாங்க குடுக்க மாட்டோம். டிசைன் கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த 24, 22 கேரட்டே வந்துட்டு நம்ம இங்க குடுக்குற பிரைஸ விட கம்மியா வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே வாங்கிர்லாம். பட் இங்க ஏன் இவ்ளோ பிரைஸ் எனக்கு அப்படி சுத்தமா தெரியல. நான் வந்து இங்க ஒரு குண்டு மணி கூட வாங்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். நீங்க வந்து இந்த மாரி ஓவர்சீஸ் இந்தியனா இருந்தீங்கன்னா, அங்க வந்து கோல்ட் பிரைஸ் எப்படி இருக்கு? நீங்க வந்து அந்த கடைக்கு போய் ஷாக்கிங்கான விஷயம் என்ன? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி கொரியால இருக்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ் கேர்ள் இன் கொரியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ, அந்த விஷயத்த பத்தியும் நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் அத பத்தி கொரியால இருக்க விஷயங்கள வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாய்.